ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான 8வது வாரத்தோட 5வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நிலவரமாக இருக்கா, நிறைய கலவரம் உள்ளே வந்திருக்கான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்வோட ரசிகர்லாம் உங்களோட பலத்தை காமிங்க அந்த லைக் பட்டனில். எனக்கும் நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களும் உங்களோட பலத்தை காமிங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாருக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு அப்படி வைத்திருச்சொல்ல பொங்குது. நான் என்ன பண்ணட்டும்? இப்படி தான் வந்துட்டு போன வாட்டி முத்துக்குமாரனுக்கு சப்போர்ட் பண்ணும்போதும் வயிறு பொங்குச்சின்னு சொல்கிறத விட வைத்தறிச்சல் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி அர்ச்சனாக்கு பண்ணும்போதும் பொங்குறவங்களுக்கு பொங்கிக்கிட்டே தான் இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? நம்ம இருக்கிறத சொல்ல தானே முடியும், அதுக்குன்னு சைலண்ட்டாக இருக்க முடியுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காலையிலேருந்து நடந்துகிட்ருக்கு. நேற்று நடந்துச்சு, இந்த வாரம் முழுக்க நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த ப்ரொமோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு எக்ஸெஷன் போகாமல் நினச்சிட்ருக்காங்க. அது எக்ஸெஷன் கிடையாது. அது வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க, இதை பார்த்தாவது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு மண்டையில் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு விஷயத்தையும் 9 மணி நேரம் ஜாக்லின் பண்ண விஷயங்கள். அசின் நின்று இருப்பாங்க, பாத்ரூம் போக முடியாமல் உட்காந்த இடத்துல போகிற அளவுக்கு டாஸ்க்கை வெறித்தரம் விளாண்டுருப்பாங்க. அவ்வளோ சம்பவங்கள் பண்ண ஒரு பிக் பாஸ் வீட்டுக்கு இருந்துட்டு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாரு. ஆனால் அவங்க என்ன நினச்சிருக்காங்க, அது வேறு மாதிரி. ஆனால் அதுலேயும் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தார். விஜய் பார்வதிக்கு அதில் சொருகுனார் பாருங்க. இவங்களுக்கும் அந்த விஜய் பார்வதிக்கு நடந்த விஷயங்கள் அதெல்லாம் மாசு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த வாரம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் யாரை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க, யாரை போடணும் நீங்கள் நினைக்கிறீங்க, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் யார் வருவாங்க நினைக்கிறீங்க? என்னைய கேட்டிங்கன்னா 2 பேர் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு சொன்னாங்கன்னா ஒருத்தர்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி, 2 பேர்னா விக்ரம சேர்த்துக்கலாம். ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, நீங்களே சொல்லுங்கள், அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஸோ இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,06,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.9. ஸோ விக்ரம் இதில் வந்துட்டு ஓட்டு என்ன தான் இருந்தாலும் அஃபிஷியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் நம்பவே கிடையாது, நம்பவும் மாட்டேன். பட் ஓட்டுன்ற விஷயத்தை தாண்டி அவருக்கு ஓட்டு கம்மியாக தான் இருக்குது, செகண்ட் தேர்ட் சம்திங் இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. பட் இந்த அன்அஃபிஷியலே இவர் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார், சரிங்களா? அதை முதல் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட்னா, இவர் அப்படி என்ன பண்ணார் இவருக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க அளவுக்கு வருது அப்படின்னு. ஏன்னா கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்வதி பற்றி வருது, கமருதீனை பற்றி வருது, மேக்ஸிமம் விக்ரம் பற்றி வருது. ஆனால் அவர் பண்ண விஷயங்கள் பேடான விஷயங்கள் தான் வருது. ஆனாலும் இவருக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட பங்களிப்பு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பாக இருக்குது. இவரும் விஜய் பார்வதி அப்புறம் கமருதீன் அங்கங்கே வியானா இவங்களாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது ஊற்றிருக்கும். ஆல்ரெடி ஊற்றுனது தான், ஆனால் கொஞ்சமாவது ஓடி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் இவங்களாம் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வியானாவும் எஃப்ஜேவும் நிறைய டார்கெட் பண்ணுறாரு. காரணம் அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. யார்? அவங்களோட உறவினர் கூட இருக்கிறவங்களையும் கலாயி ஃபுல்லாக விஜய் பார்வதியை மட்டுமே பார்த்துட்ருக்காத அப்படின்னு சொன்னதுலேருந்து கொஞ்சம் அவர் அமைக்க வாசிக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 83,903 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.34. ஸோ இதில் செகண்ட் பிளேஸ் நல்ல ஒரு ஓட்டு வந்திருக்கு. பட் இருந்தாலும் அஃபிஷியல் அப்படின்ற ஒரு விஷயங்களில் விஜய் பார்வதிக்கு நல்ல ஒரு ஓட்டு வந்திருக்கு, முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு, சரிங்களா? நான் இப்போயும் அதை சொல்கிறேன், அஃபிஷியல்ன்றதை நான் நம்ப மாட்டேன். பட் இந்த மாதிரிலாம் அப்டேட் வந்துட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் டிவி ப்ரொமோவில் இருந்தாலும் சரி, ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ரொமோவில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் விஜய் பார்வதியை புகழ்ந்து சொல்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பாடாப்படுத்துறீங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு, இப்படி தான் சொல்கிறாங்க. அதேமாதிரி நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க, அப்புறமா சண்டை போடுறாங்க, அதுக்கப்புறம் போய் வேலையை செய்கிறாங்க. மாறி இதே அந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா அதை ஒரு காரணமாக வச்சு ஒரு பில்டப் பண்ணி ஒரு வாரத்தை ஓட்டியிருப்பாங்க. பட் அதை பண்ணலை. இதில் அவங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம், மாதம் ஒரு ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா? அது ப்ராப்ளம் சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களுக்கு முடியாத ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்துலையும் அவங்க அந்த வேலையில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையும் வந்து ஒரு சில பேர் கொச்சப்படுத்துகிறாங்க, கொடுமை. இதில் அமித் சொல்கிறாரு பாருங்க, எனக்கு அதுதான் வருத்தம். என்னென்னா அது மாதம் வர்றதுன்னு தெரிஞ்ச விஷயம் தானே, அதெல்லாம் தெரிஞ்சு தானே விளையாட வந்தாங்க. சூப்பர், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் காலையில் வரைக்கும் 4:30 வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே வந்து நிற்கும்போது வந்தவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. யாரை? இவங்கள விக்ரம பயங்கரமாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. ட்ரிகர் திவ்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 73,873 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.75. ஃபுல்லாக ட்ரிகர், ஃபுல்லாக வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க. ஐயோப்பா, நேற்று வன்மம், காலையில் வன்மம், ஃபுல்லாக இப்படி கீழே குனிஞ்சு பார்த்தா வன்மம்னா தான் இருக்குது. ஏன்னா விஜய் பார்வதி அங்கே சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன், அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க மேலேயே இருக்கேன்னு அவங்களுக்கு ஒரு காண்டு. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. நேற்று அந்த லெட்டரே ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திச்சு.
அங்கே வந்து தைரியமாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அப்படியே கமுக்கமாக வந்துட்டு இந்த லெட்டரை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும், என்ன நீங்கள் தான் எழுதுன்னு ஒத்துக்க போகிறீங்க, அது இல்லை, இதுக்கு இவ்வளோ நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஓட்டாங்க. எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோமோன்னு பயம் கண்டிப்பாக வரும். இந்த லெட்டர் வந்து பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு ஆசிரியரை மாணவர் இந்த மாதிரி வந்து கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது, வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அங்கே யார் இருக்கா? விஜய் சேதுபதி பண்ணுவாரோ தெரியலையே. ஆனால் ஃபுல் வன்மோடில் செம்ம பீக்கில் இருக்காங்க, காண்டாகிறாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? இவங்க பண்ணுறது இவர் கூட இருக்கிற இவங்க அண்ணன் பிரஜனுக்கே பிடிக்கல, எஃப்ஜேக்கு பிடிக்கல. அப்பா எந்த அளவுக்கு அவங்க இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. 4வது பேசுறதுனா கமருதன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 71,837 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.42. ஈவனாக வந்துட்டே இருந்தார், 2வது பிளேஸ்லேயே இருந்தார். முன்னாடிலாம் நான் தான் ஆல்ரெடி சொன்னல, இவர் எப்போ அரோரா பின்னாடி போனாரோ அரோரா தான் ஃபுல் ஸ்பேஸை எடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஓட்டையும் சேர்த்து எடுத்துட்டாங்க, கமருதன் ஓட்டையும் சேர்த்து எடுத்துட்டாங்க. இவருக்கு வரும்போது கண்டிப்பாக அடி விழுகுன்னு சொன்னா இல்லையா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வராரு. இது போக போக வரும். ஏன்னா இப்போ ரொம்ப சாஃப்டாக மாறிட்டார். அவர் மாறினாரா மாற்ற வச்சாங்களான்றது தெரியாது நம்மளுக்கு, பட் மாறிட்டார். இப்போ தெரியவே இல்லை. அப்பப்போ வந்துட்டு இந்த அத்தமாக வகுப்புகளை அப்படின்ட்டு பேசிட்டு அப்படி ரஜினி மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால எதுவும் நம்மளுக்கு தெரிகிறார். நல்ல திறமையான ஆள். ஆனால் அரோரா பின்னாடி காணாமல் போயிட்டாப்புல. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 47,629 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.57. ஸோ அமித் நல்ல திறமையான ஒரு ஆள் தான், மாட்டுக்கட்டு கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் ஓவராக பயப்படுறாரு, அநியாயத்துக்கு பயப்படுறாரு. அவங்க பொண்டாட்டி அதை நினச்சிருவாங்க, இதை நினச்சிருவாங்க. பயப்பட வேண்டிய நேரத்தில் பயப்படாமல் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது நடந்துடும் பயப்படுறாரு. என்னையா நடக்குது? ஒரு வேர்ல்டு சொன்னாவே வந்துட்டு அது நடந்துருச்சுன்றது வேணாம், அது யோசிக்க வேண்டாமான்ற மாதிரி இருக்குது. அதாவது இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கார், நீங்களே மெச்சூரிட்டி இல்லாமல் பேசலாமான்ற மாதிரி இருக்குது. துரோகம் பண்ணிட்டாங்கன்றார். யார்? விஜய் பார்வதி துரோகம் பண்ணிட்டாங்களா? நைட்டு கிளிப்புளுக்கு உட்கார மாதிரி உட்கார வச்சு கிளிக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அந்த லெட்டரில் வந்த விஷயங்கள் எல்லாமே என்ன சம்மந்தப்பட்டது, எதுக்கு நீங்கள் ட்ரிகர் ஆனீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை. அது வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாது. வீட்டில் இருக்கிற 13 பேர் ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டீங்களா? வீட்டில் இருக்கவங்களாம் பைத்தியக்காரங்களாக இருந்தாங்கன்னா நாங்களும் பைத்தியக்காரனாக இருக்கணும் அவசியமான என்ன அது? அதை நிரூபிக்கிறதுக்கு தானே அங்கே வந்திருக்காங்க. மொத்தவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு கேட்டால் இது என்ன? இது என்னத்தை சொல்ல. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,878 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.82. அதாவது ஊர் 2 பட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க. இப்போ எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் மற்றவங்க மேலே போனதுனால சாண்டா வெளியே போகணும், அரோரா வெளியே போகணும், வியானா வெளியே போகணும், கனி வெளியே போகணும் மைண்டு போனதுனால கீழே இருந்த ரம்யா சொர் மேலே வருவாங்க. எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்கள், எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கா பார்த்தியா அப்படின்ற மாதிரி 6வது பிளேஸில் ரம்யா இருக்காங்க. என்ன கொடுமை சார் இது! என்ன பண்ணாங்க இந்த வாரத்தில்? என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் இல்லையா? அதுதான். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,111 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.7. கனி அவங்களால என்ன பண்ண முடியுமோ இந்த வாரம் அவங்களோட ஒரு டார்கெட் இருக்குது. என்னென்னா வாரம் வந்துட்டு என்னோடய டார்கெட்ப்பா விஜய் பார்வதியை கலாய்க்கணும், மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் வந்து சமைக்கணும், மற்றபடி எதுவுமே இல்லை, இதுதான் எனக்கு. மற்றபடி எஃப்ஜே என் புள்ள மாதிரி, சபரி என் புள்ள மாதிரி, இவ்வளோ தான். அதை வந்துட்டு இந்த வாரம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதுதான் அவங்க வந்து வாரம் செஞ்சிட்ருக்க விஷயங்கள். என்னத்தை சொல்ல. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,058 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.69. அரோரா என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லோரும் பேசுகிறாங்களாம். கனி சொல்லியிருக்காங்க விக்லர்கிட்ட என்னென்னு, இந்த வாரம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் விக்ரமையும் அரோராவையும் சொல்ல போகிறாங்களாம். சொல்லிக்கோங்க. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 41,921 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.67. குழம்புது, மண்டை குழம்புது. ஏன்னா வியானா உண்மையிலே கேரக்டராக பண்ணுறாங்களா, இல்லை கேரக்டர் மாறி பண்ணுறாங்களா, இல்லை இதுதான் அவங்களோட கேரக்டரா? எப்படி சூப்பரில் அந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கிது. ஆனால் அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறதுனால ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. அதை வந்து குறை சொல்கிற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். ஆனால் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யா வெறும் வெஞ்சன்ஸ் கேம் விளாண்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பெஸ்ட்டு கொடுத்துடலாமா? ஆனால் இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அந்த சேட்டைகளுக்கு கொண்டாட விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே. அது உண்மையிலே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் திட்டுனாலும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. எதுவுமே பண்ணாமல் உள்ளே வந்துட்டு அரோராலேருந்து ரம்யாலேருந்து சுபிக்ஷாக்கு டவுட் வந்துருச்சு, நான் எதுவுமே பண்ணல உண்மையாவே. என்ன டவுட்டு? 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 41,284 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.57. ஸோ சாண்ட்ரா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் இவங்களும் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஜெயிலா அப்படின்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரஜன், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 41,271 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.56. பிரஜன் பார்த்தீங்களா எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கா பார்த்தியா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பார்த்து கேட்கணும். ஏன்னா சாண்ட்ரா இவரோட கேமை வந்துட்டு தொடர்ச்சியாக விளையாட இவருக்கு இப்போ கேமே ஆட தெரியல. வந்து புதுசில் மான்கரத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், முதுகெலும்பே இல்லை.
என்கிட்ட பேசுகிறதுக்கு நான் ஆம்பளை அப்படி இப்படி பேசிகிட்டு இருந்தார். ஏன் சார் என்ன இதுதான் நான் நீங்கள் பண்ணது? இப்போ பிரின்சிபல்ன்ற எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் காமிக்கலாமே, நீங்களே வந்து முதுகெலும்பு இல்லாத ஆள் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னத்தை சொல்ல, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஸோ இவர் தான் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இவர் போகிறத விட எங்கள் கனியை அமுச்சு விடுங்க ப்ளீஸ். அந்த டீம் உடஞ்சாதாங்க அவங்களுக்கு கேம் வெளியே வரும். இல்லைனா ரம்யா அமுச்சு விடுங்க ப்ளீஸ். நம்ம என்ன சொன்னாலும் என்ன நடக்க போகுது. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,28,771 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மறக்காமல் கமெண்ட்ஸை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் தான் நம்மளோட சேனல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டு போது. ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் நண்பர்களே.